வணக்கம். மட்டிட்ட புன்னையின் காணல் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். 7வது நூற்றாண்டுல திருஞான சம்பந்தர் எழுதின பூம்பாவை பதிகத்துடைய முதல் அடி இதுதான். திருமயிலையை பத்தி இன்றைய எபிசோட் சென்னை 600004. வாங்க மயிலையோட வரலாறு பார்க்கலாம். சென்னை 2லயே நான் சொன்னேன், இதோட வரலாறை பற்றி சொல்கிற பொழுது எனக்கு ஒரே பயமாக இருக்குது. ஏன்னா என்னெல்லாம் விட்டு போய் விடுமோ அப்படின்னு சொல்லி. அப்புறம் நீங்கள் எல்லாரும் கமெண்ட்டில் இது இல்லை அது இல்லை அப்படின்னு எழுதுவீங்க. இதே போல தான் மயிலையோட வரலாறை 2 நாள் எபிசோடாக இருந்தால் கூட சொல்லி முடிக்க முடியாது. ஏதாவது ஒரு புது கதை, பழைய கதை ஏதாவது இருந்துகிட்டே இருக்கும். அதை விட்டுட்டிங்களே, இதை விட்டுட்டிங்களே, இது எனக்கு தெரியும் அதுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே வருவீங்க. ஆனால் அதை எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி எனக்கு எடுத்து காட்டுறதுனால தான் எனக்கும் வரலாறுல பல விஷயங்கள் தெரிய வருது, பல தவறுகளை என்னால் சரி செய்ய முடியறது. ஸோ மயிலையோடைய எபிசோடையும் நீங்கள் கவனமாக கேளுங்க. அப்புறம் இதில் என்னெல்லாம் இல்லை அப்படிங்கிறத எனக்கு எடுத்து சொல்லுங்கள். மயிலை அப்படிங்கிறது மிக பழமையான ஒரு பகுதி. சென்னைங்கிற மாநகரம் வரத்துக்கெல்லாம் பல நூற்றாண்டுகள் முன்னாடியே மாநகரமாக இருந்த ஒரு பகுதி. 1996வது வருடம் மதராஸ்லேருந்து சென்னை அப்படின்னு பேர் மாற்ற பொழுது திரு முத்தையா அவர்கள், எனக்கு குருவாக ஆசானாக இருந்த வரலாறு ஆய்வாளர் திரு முத்தையா அவர்கள், நகரத்துக்கு ஏன் மயிலைன்னு பேர் வைக்கக்கூடாது, ஏன்னா அதுதான் முதல்ல இருந்த நகரம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை யாரும் கேட்கல. மயிலை அப்படிங்கிறது 2வது நூற்றாண்டிலேயே கிரேக்கர்களுடைய பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சி அப்படிங்கிற புத்தகத்தில் மைலார்ஃபான் அப்படிங்கிற பேரில் இருக்குது. எவ்வளவு பழமை வாய்ந்த பகுதியாக இருந்திருக்கணும். இந்த மயிலையில் ஒரு துறைமுகம் இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதனால தான் ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் நடந்திருக்கு. இந்த துறைமுகத்தை பற்றி வர்ணனைகள் கிரேக்க மொழியில் அந்த பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்ரியன் சியில் இருக்கிறது. அதற்கு பிறகு நம் சம்பந்தருடைய பூம்பாவை பதிகத்தில் ஊர்த்திரை வேலை உலாவும் மடமயிலை கூர்த்தரு வேல்வல்லார் கொற்றம் கொள் சேரிதனில் கார்த்தரு சோலை கபாலீச்சரம் அமர்ந்தான் ஆதிரை நாள் காணாதே போதியோ பூம்பாவாய். கடற்கரையில் இருக்கிற ஒரு பகுதி இந்த மயிலை. இங்கே இருக்கிற மீனவர்களெல்லாம் அப்படியே மீனை ஒரு ஈட்டியால் குத்தி எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். இந்த இடத்துல ஒரு சின்ன துறைமுகம் அப்பொழுதே இருந்திருக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதற்கு பிறகு 12வது நூற்றாண்டில் சேக்கிழார் பெரிய புராணத்தில் இந்த மயிலையுடைய துறைமுகத்தை இன்னும் அழகாக வர்ணனை கொடுக்குறார். வாயிலார் நாயனாருடைய புராணத்தில் மேகங்கள்லாம் அப்படியே அந்த கடற்கரையில் கருத்த நிறத்தில் அப்படியே இறங்கிட்டு இருக்கான். அப்போது படகுலேருந்து யானைகளெல்லாம் கருத்த நிறத்தில் இறங்குறதான். இந்த கடற்கரையில் அந்த கிராமத்தில் எருமைகள் ஏராளமாக இருக்கான். எந்த கருத்த நிறம் மேகத்துடையது, எது யானையுடையது, எது எருமையுடையது அப்படின்னு தெரியாத அளவு அந்த மாதிரி ஒரு மயிலை இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு துறைமுகத்தை பற்றி ஒரு வர்ணனை கொடுக்கிறார். அதே போல 18வது நூற்றாண்டில் ஆனந்தரங்கப்பிள்ளை துபாஷ், பாண்டிச்சேரி துபாஷாக இருந்தவர், அவருடைய நாட்குறிப்பில் மயிலை துறைமுகத்துக்கு ஷாபண்டர் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறார். இந்த ஷாபந்தர் அப்படிங்கிற துறைமுகம் இப்பொழுது இல்லை. ஒருவேளை 18வது நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் மயிலை, சாந்தோமே இந்த 2 பகுதிகளையும் தன்னுடையதாக ஆக்கி கொண்ட உடனே அந்த துறைமுகத்தை கம்ப்ளீட்டாக இடித்து தள்ளிவிட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், 1வது நூற்றாண்டிலிருந்து 18வது நூற்றாண்டு வரையில் ஒரு துறைமுகம் இந்த இடத்துல இருந்திருக்கிறது. அதோடைய ஒரு சுவடு கூட இப்பொழுது இல்லை. இந்த துறைமுகத்தில் வர்த்தகம் ஏராளமாக நடந்திருக்கும் ஒரு காலத்தில். அதனால தான் இந்த சாந்தோம் பகுதியில் இப்போ கூட சோனகர் தெரு அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ஆங்கிலத்தில் இப்போ ஜொனஹன் ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரிகிறது, ஒரு காலத்தில் இஸ்லாமிய வியாபாரிகள், அவர்களுக்கு தான் சோனகர் அப்படின்னு பெயர் உண்டு, அவர்கள் இந்த பகுதியில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிகிறது. எதற்காக மயிலைக்கு வந்திருக்கணும்? மயிலையில் ஒரு காலத்தில் ஏராளமாக நெசவு நடந்துட்டு இருந்தது. துணி வியாபாரத்துக்காகவே வந்திருக்காங்க. ஏன், திருவள்ளுவர் பெருமான் அவரே ஒரு காலத்தில் நெசவாளராக தான் இந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு.
மயிலையில் தான் திருவள்ளுவர் பிறந்தார், இதே இடத்துல தான் திருக்குறள் எழுதினார். அவருக்கு இந்த இடத்துல ஒரு கோவில் இப்பொழுதும் இருக்கிறது. மயிலையில் ஒரு காலத்தில் ஜெயினர்களுக்கு ஒரு பெரிய மத கேந்திரமாக இருந்த ஒரு பகுதி. அதற்கு பிறகு இந்த இடத்துல இருந்த நேமிநாதருடைய கல் சிலையை எடுத்து கொண்டு போய் மேல் சித்தாமூர் அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாங்க. 2வது நூற்றாண்டிலிருந்து ஜெயினர்களுக்கு ஒரு பெரிய இடமாக இது இருந்திருக்கிறது நான் தெரிய வருகிறது. ஆனால் கபாலீஸ்வரர் கோவிலை பற்றி சொல்லாமல் மயிலையுடைய வரலாறை எடுத்து சொல்லவே முடியாது. மயிலார்பில் அப்படின்னு அப்பர் சொல்கிறார். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு காலத்தில் ஏராளமாக மரங்கள் இருந்திருக்க வேண்டும். அதில் மயில்கள்லாம் இருந்து அதுகள் கூக்குரல் இட்டுக்கொண்டே இருந்ததுனால மயிலாப்பு மயிலார்பில் அப்படிங்கிற ஒரு பேர் தான் இதுக்கு இருந்திருக்க வேண்டும். சம்பந்தர் பெருமான் மயிலை அப்படின்னு தான் சொல்கிறார். சம்பந்தர் பெருமான் 7வது நூற்றாண்டில் இந்த இடத்துல வந்து அங்கம் பூம்பாவைக்கு புத்துயிர் கொடுத்த கதை எல்லாருக்குமே தெரியும். அதற்கு பிறகு மயிலை என்பது ஒரு பாடல் பெற்ற ஸ்தலமாக மாறிவிட்டது. இந்த மயிலை கபாலீஸ்வரம் கோவில் ஒரு காலத்தில் கரையில் தான் இருந்தது அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இப்பொழுதோ மயிலைக்கு நடுவே இருக்கிறது. அதுவும் இப்பொழுது இருக்கிற கோவிலில் 17வது நூற்றாண்டுக்கு முன்னாடியிலிருந்து ஒரு சுவடு கூட நமக்கு கிடைப்பதில்லை. ஒரு காலத்தில் இது கடற்கரையில் இருந்த பிறகு அந்த இடத்தில் ஒரு போர்த்துகிய கோட்டை சாந்தோமே என்ற பெயரில் வந்த பிறகு இந்த கோவில் இடித்து தள்ளப்பட்டதா என்ற கேள்விக்கு சரியாக நமக்கு பதில் கிடைப்பதில்லை. ஒருவேளை போர்த்துகிய மக்கள்தான் இதை இடித்து தள்ளி இருக்கலாம். 20வது நூற்றாண்டு வரையில் இப்பொழுது சாந்தோம் பசிலிக்கா இருக்கும் இடத்தில் அதோடைய அடித்தளத்தில் இருந்து கோவிலுடைய பல பகுதிகள் கிடைத்திருக்கின்றன. இதிலேருந்து என்ன தெரிய வருகிறது? அந்த இடத்தில் ஒரு கோவில் இருந்ததாகவும் நமக்கு தெரிய வருகிறது. அந்த கோவில் கடலின் கொந்தளிப்பினால் இடித்து தள்ளப்பட்டதா, போர்த்துகியர்களாக அவர்களால் இடித்து தள்ளப்பட்டதா, போரில் இடிந்து விழுந்ததா என்றெல்லாம் நமக்கு தெரிய வரதில்லை. 17வது நூற்றாண்டுக்கு பிறகு ஆங்கிலேய துபாஷ்கள் தான் இந்த கோவிலை இப்பொழுது இருக்கும் இடத்தில் மறுபடியும் கட்டி வைத்தார்கள். அதுவே இப்பொழுது பிரபலமாக இருக்கும் கபாலீஸ்வரர் கோவிலாக மாறிவிட்டது. பாடல் பெற்ற ஸ்தலம் என்று கூறினேன், சம்பந்தர் வந்தார் என்று கூறினேன். ஆனால் இந்த கோவிலில் ஒரு நாயன்மார் இருந்திருக்கிறார். அவர் பெயர்தான் வாயிலார் நாயனார். அதனால்தான் இந்த கோவிலில் ஒருவேளை இதோடைய பங்குனி உத்திர திருவிழாவில் அப்பேற்பட்ட ஒரு 63 திருவிழாவும் நடக்கிறதோ என்னவோ, அது நமக்கு தெரிய வரல. இதே மயிலையில் இந்த கோவிலை தவிர ஏராளமாக சிவத்தலங்கள் உண்டு. உதாரணத்துக்கு வெள்ளீஸ்வரர் கோவில் 19வது நூற்றாண்டிலிருந்து தான் இந்த பகுதியில் இருக்கிறது. ஆனால் மிக பழமை வாய்ந்த சோழர்கள் காலத்து கோவில் விருப்பாட்சீஸ்வரர் கோவில், அதே போல் வாலீஸ்வரர் கோவில், மல்லீஸ்வரர் கோவில், தீர்த்தபாலீஸ்வரர் கோவில், காரணீஸ்வரர் கோவில். காரணீஸ்வரர் கோவில் ஒரு காலத்தில் இந்த பெயரில் சிவபெருமானுடைய வழிபாடு நெசவாளர்கள் தான் செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த பகுதியில் ஏராளமாக நெசவாளர்கள் இருந்திருக்கலாம். அதே போல் இந்த வெள்ளீஸ்வரர் கோவிலில் ஒரு பெரிய பிள்ளையார் உண்டு. அவருக்கு தெக்கூர் செல்வ விநாயகர் அப்படின்னு தான் பழைய பெயர். அவருக்கு கைகோள விநாயகர் அப்படின்னு ஒரு பெயர் இருந்தது. ஏன்னா நெசவாளர்கள் நெசவு செய்ய ஆரம்பித்த உடனே முதல் துணியை கொண்டு வந்து இந்த பிள்ளையாருக்கு கொடுப்பாங்களாம். அதனால தான் அந்த இடத்துல வடக்கூர் செல்வ விநாயகர், தெக்கூர் செல்வ விநாயகர் அப்படின்னு 2 தெரு, அந்த தெருவுடைய ஆரம்பத்தில் தான் இருக்கிறது நம்முடைய வெள்ளீஸ்வரர் கோவில். ஆனால் இந்த இடத்துல வெள்ளீஸ்வரர், காமாட்சி அம்மன்லாம் வந்ததெல்லாம் 19வது நூற்றாண்டில் செங்குந்த முதலியார் சமூகம் அவங்களே இந்த இடத்துல பிரதிஷ்டை செஞ்சாங்க. சிவன் கோவில் ஏராளமாக இருந்ததுன்னா பெருமாள் கோவிலும் இந்த இடத்துல ஏராளமாக இருக்கிறது. அதுவும் சித்திரக்குளத்தை சுற்றி, இந்த சித்திரக்குளத்தை சுற்றி மாதவ பெருமாள் கோவில், கேசவ பெருமாள் கோவில், ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில், இப்படியெல்லாம். அதில் இந்த வைணவ கோவில்கள் 13வது நூற்றாண்டிலிருந்து இந்த இடத்துல இருக்கிறதாக நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் மயிலை தான் முதல் ஆழ்வார்களில் ஒருவராக இருந்த பேயாழ்வாருடைய அவதார தலமும். அருண்டேல் தெருவில் அவருக்காக ஒரு நினைவு இடமே இருக்கிறது. அது அந்த இடத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. அந்த இடத்தில்தான் பேயாழ்வாருடைய அவதாரம் நடந்ததாக கூறுகிறார்கள். இதை பார்த்தோம். இதை தவிர அம்மன் வழிபாடும் பெரிய அளவில் மயிலையில் நடந்திருக்கு. கோலவிழி அம்மன், கொற்றவை அப்படிங்கிற அந்த கோலத்தில் இருக்கிற ஒரு அம்மன், முண்டகக்கண்ணி அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன், இந்த மாதிரியெல்லாம்
பல அம்மன் கோவில்களும் உண்டு. இப்பேற்பட்ட ஹிந்து தர்மம், ஜெயின வழிபாடு இதெல்லாம் இருந்த இடத்துல கிறித்துவ வழிபாடும் உண்டு. அதுவும் கிறிஸ்டியானிட்டியில் தோமன் ட்ரெடிஷன் அப்படின்னு ஒன்று உண்டு, ஒரு பிரிவு. அவர்கள் நம்புவது என்னவென்றால், முதலாவது நூற்றாண்டிலேயே, அதாவது 52 கிபி அந்த ஆண்டில் செயின்ட் தாமஸ், இவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர், முதலாக இந்த இடத்தில் ஒரு வியாபாரியுடன் வந்து மயிலையில் இறங்கியதாகவும், அதற்கு பிறகு இதே இடத்தில் மத பிரச்சாரம் எல்லாம் செய்து இந்த இடத்தில் தான் இருந்தார் என்று நம்புகிறார். அந்த வழிபாடில், அந்த வழிமுறையில் வந்தது தான் இந்த இடத்துல இருக்கிற சாந்தோம் பெசிலிக்கா. 13வது நூற்றாண்டுல உலகம் பூராவும் சுற்றி வந்த மார்க்கோ போலோ என்பவர் இந்த இடத்திற்கு வந்து, அப்பொழுதே இந்த இடத்தில் செயின்ட் தாமஸை பற்றி ஏராளமாக நம்பிக்கை இருப்பதாகவும், இந்த இடத்தில் அவருடைய வழிபாடு இருந்ததாகவும் கூறுகிறார். இந்த இடத்தில்தான் செயின்ட் தாமஸ் இறந்த பிறகு இவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டதாகவும், அதற்கு பிறகு 3வது 4வது நூற்றாண்டில் அவருடைய உடல் இந்த இடத்தில் இருந்து எடுத்து செல்லப்பட்டு இட்டலியில் இப்பொழுது ஓர்டானா அப்படிங்கிற இடத்தில் இருக்கிறது. ஆனால் எந்த இடத்திலெல்லாம் அந்த உடல் சில நாட்களுக்கு வைக்கப்பட்டதோ அந்த இடத்திலெல்லாம் அந்த உடலில் இருந்து ஒரு பகுதியை இப்பொழுதும் வைத்திருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, இப்பொழுதும் சாந்தோமேக்கு சென்றீர்களானால் அந்த இடத்தில் செயின்ட் தாமஸ் உடைய கையின் ஒரு சிறிய எலும்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அதே போல எடெஸ்ஸா அப்படிங்கிற இடத்திலும் ஒரு சிறிய பகுதி இருப்பதாகவும், உடல் வந்து இப்பொழுது ஓர்டானாவில் இருக்கிறது. அவர் எந்த இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டாரோ அந்த இடத்தில்தான் சாந்தோமே பெசிலிக்கா என்ற சர்ச் கட்டப்பட்டது. இப்பொழுது இருக்கிற சர்ச் 19வது நூற்றாண்டில் வந்தது தான். ஆனால் 15வது நூற்றாண்டிலிருந்து இந்த இடத்தில் ஒரு மாதா கோவில் இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. 16வது நூற்றாண்டில் போர்த்துகிய மக்கள் இந்த இடத்தில் செயின்ட் தாமஸுக்கு இப்படிப்பட்ட ஒரு மகிமை இருப்பதனால் இந்த இடத்தில் விஜயநகர பேரரசிடமிருந்து ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டு இந்த இடத்தில் சாந்தோமே என்கிற ஒரு கோட்டையை கட்டினார்கள். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், அந்த கோட்டை 18வது நூற்றாண்டு வரையில் இருந்தது. 16வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட அந்த கோட்டை சுமார் 200-300 வருடங்கள் வரையில் இருந்தது. அந்த கோட்டையுடைய சுவடு ஏதாவது இருக்கிறதா? இப்பொழுதும் பஜார் தெரு, நம்மளுடைய அந்த அந்த கச்சேரி ரோடும் பஜார் தெருவும் ஒன்றாக சந்திக்கிற அந்த இடத்தில்தான் அந்த கோட்டையின் நுழைவு வாயில் இருந்ததாக நமக்கு தெரிய வருகிறது. அந்த கோட்டைக்கு அருகிலேயே பஜார் தெரு இருப்பதனால் அந்த கோட்டைக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் இந்த இடத்தில் இருந்துதான் விற்பனையாகி கொண்டிருந்தன அப்படின்னு நமக்கு தெரிய வருகிறது. இந்த போர்த்துகீய கோட்டைக்கு நடுவே 7 பெரிய சர்ச்சஸ் இருந்ததாக கூறுகிறார்கள். அதே போல கோட்டைக்கு வெளியே 4 சர்ச்சஸ் இருந்ததாகவும் கூறுகிறார்கள். கோட்டைக்கு உள்ளே இருந்த ஒரு சர்ச் செயின்ட் தாமஸ் பெசிலிக்கா, மற்றொன்று அவர் லேடிஸ் சர்ச், அதுதான் இப்பொழுது ரோசரி சர்ச் என்று கூறுகிறார்கள். இதை தவிர செயின்ட் டொமினிக்ஸ் சர்ச் என்று ஒன்று இருந்தது. ஒருவேளை அதனால தான் அந்த பகுதிக்கு டூமிங் குப்பம் என்று பெயர் வந்திருக்கலாம். ஆனால் இது ஆதாரபூர்வமாக நம்மளால் கூற முடியவில்லை. வெளியே இருக்கிற சர்ச்சில் லஸ் சர்ச் எல்லாருக்குமே தெரியும், 16வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட சர்ச். அதே போல மேட்ரே டி டியூஸ் சர்ச்னு ஒரு சர்ச் இருக்கிறது. லாசரஸ் சர்ச் என்று ஒன்று இருக்கிறது. செயின்ட் பிரான்சிஸ் சர்ச் என்பதுதான் இப்பொழுது இல்லை. இந்த சாந்தோமே கோட்டையை 17வது நூற்றாண்டில் டச் மற்றும் கோல்கொண்டா படைகள் ஆக்கிரமித்து கொண்டன. அதற்கு பிறகு கோல்கொண்டா சுல்தானுடைய ஒரு நியாயமன்றம், நீதிமன்றம் இந்த இடத்தில் வந்ததனால் அதற்கு செல்லும் பகுதிக்கு கச்சேரி ரோடு என்று பெயர் வந்தது. ஒரு நீதிமன்றத்துக்கு ஒரு இஸ்லாமிய மதத்தில் கச்சேரி என்று தான் கூறுவார்கள் உருது மொழியில். அதனால்தான் அந்த வழிக்கு இப்பொழுதும் கச்சேரி ரோடு என்று பெயர். இந்த கச்சேரி ரோடைய முனையில் ஒரு மசூதி இப்பொழுதும் இருக்கிறது. அதுதான் ஒரு காலத்தில் நீதிமன்றமாகவும் இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அதே 17வது நூற்றாண்டில் பிரெஞ்சு இந்த கோட்டைக்கு முற்றுகை வைத்தார்கள். டீலாஹே என்ற கமாண்டர் இந்த இடத்திற்கு வந்து 2 வருடங்களுக்கு இந்த சாந்தோமே கோட்டை பிரெஞ்சு கையில் இருந்தது. அதற்கு பிறகு மறுபடியும் கோல்கொண்டா படைகள் வந்து இந்த இடத்தை பிடித்து கொண்டன. ஆனால் 18வது நூற்றாண்டின் கடைசி பகுதியில் ஆங்கிலேயர்கள் மிகவும் பலசாலியாக ஆன பிறகு
இந்த கோட்டையை தன்வசமாக ஆக்கிக்கொண்டு கோல்கொண்டா மற்றும் அதற்கு பிறகு ஆர்காட் மன்னர்கள் மூலமாகவே அந்த கோட்டையை இடித்து தள்ளினார்கள். இப்பொழுது சாந்தோமேயில் ஒரு கோட்டை இருந்ததாக நம்மளால் கூறவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு செவர் கூட பாக்கி இல்லாமல் போய்விட்டது. சாந்தோமே, மயிலாப்பூர், ஒரு பக்கம் போர்த்துகிய நகரம், ஒரு பக்கம் பழமை வாய்ந்த நகரம். இதுதான் இந்த 2 பகுதிகளின் வரலாறு. அடுத்தது மயிலாப்பூரில் என்ன எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த சாந்தோமில் ஒரு கோட்டை இருந்ததாக நான் சொன்னேன். இந்த கோட்டையுடைய கிழக்கு புறத்தில், அதாவது கடற்கரையில், ஒரு கொடிக்கம்பம் இருந்தது. அதற்கு டச் ஃப்ளாக் ஸ்டாஃப் என்று பெயர். டச் மக்கள் இந்த இடத்தில் இருந்தபொழுது அவர்களுடைய கொடியை அந்த இடத்தில் பறக்க விட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த கொடிக்கம்பம் பல வருடங்களுக்கு இருந்து 20வது நூற்றாண்டுடைய ஆரம்ப காலத்தில் காணாமல் போய்விட்டது. சுனாமிக்கு பிறகு இப்பொழுது ஒரு புது கொடிக்கம்பம் அந்த இடத்திற்கு வந்து அதற்கு செயின்ட் தாமஸஸ் ஃப்ளாக் ஸ்டாஃப் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதாவது வரலாறு எப்படியெல்லாம் மாறி வருகிறது பாருங்கள். இந்த கிறித்துவர்களுக்கும் இந்த இடத்தில் ஒரு பெரிய இடம் உண்டு, இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடம் உண்டு, இஸ்லாமியர்களுக்கும் இந்த இடத்தில் ஒரு பெரிய இடம் உண்டு. அதாவது மசூதி தெரு என்று ஒன்று உண்டு. அதே போல ஆர்காட் நவாப் முதலில் சென்னைக்கு வந்த பொழுது சேப்பாக்கத்தில் அவர்களுக்கு அரண்மனை கட்டும் பொழுது இந்த இடத்தில்தான் முகாமிட்டிருந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. இப்பொழுதும் மந்தவெளி மார்க்கெட் அருகே தண்டு மாரியம்மன் கோவில் என்று ஒன்று உண்டு. தண்டு என்றாலே அந்த இடத்தில் ஒரு படையுடைய முகாம் இருந்ததாகத்தான் நமக்கு அதிலிருந்து தெரிய வருகிறது. அதற்கு அருகே தேவடி தெரு அப்படின்னு ஒரு தெரு இருக்கிறது. தேவடி அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது? டியோடி சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர், அந்த தெருவுடைய பழைய பெயர் இதுதான். டியோடி அப்படின்னா ஒரு பெரிய இஸ்லாமிய ஒரு பணக்காரர், ஒரு செல்வந்தருடைய வீட்டிற்கு சொல்லும் நுழைவு வாயில், அதற்கு டியோடி என்று பெயர். சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர் அப்படிங்கிறவருடைய முகாம் அந்த இடத்தில் இருந்ததுனால, அதனுடைய நுழைவு வாயில் இருந்ததுனால தான் அந்த பெயர். சரி, சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூர் அப்படிங்கிறது யாரு? ஆர்காட் நவாபுக்கு கொடுக்கப்பட்ட பட்டங்கள்ல இதுவும் ஒன்று உண்டு. அதனால இந்த இடத்துல தான் ஆர்காட் நவாப் இருந்ததாகவும் முதல்ல அந்த டியோடி சர்தாருல் முல்க் திலாவர் ஜங் பகதூரே இப்பொழுது தேவடி ஸ்ட்ரீட் என்று பெயர் மாறிவிட்டது. அந்த இடத்துக்கு போனோமானா இப்பொழுதும் ஒரு சிறிய மசூதி சார் சமன் மஸ்ஜித் அப்படிங்கிற பெயரில் இப்பொழுதும் இருக்கிறது. பழைய மயிலையுடைய வரலாறு இதுதான். அடுத்தது 19வது 20வது நூற்றாண்டு மயிலையுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம்.